ஹாய், இன்றைக்கி நம்ம பக்கானா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோடு சேர்த்து வாக்கியத்தில் எப்படி அமைக்கலான்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். பக்கானா தட் மீன்ஸ் குக், சமைத்தல். இதை மைம் அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்துவோம். மைம் தட் மீன்ஸ் ஐ எம், நான். இஃப் இட் இஸ் பாய், மைம் பக்காத்தா ஹூ. கேர்ள், மைம் பக்காத்தி ஹூ. தட் மீன்ஸ் ஐ குக், நான் சமைக்கிறேன். The next one is தும், தட் மீன்ஸ் யூ, நீ. இஃப் இட் இஸ் பாய், தும் பக்காத்தே ஹோ. கேர்ள், தும் பக்காத்தி ஹோ. தட் மீன்ஸ் யூ குக், நீ சமைக்கிறாய். The next one is ஆப், that means you. We will use this while giving respect, நீங்கள். If it is boy, आप पकाते हैं. Girl, आप पकाती हैं. That means you cook, நீங்கள் சமைக்கிறீர்கள். The next one is हम, that means we, நாம். If it is boys, हम पकाते हैं. Girls, हम पकाती हैं. That means we cook, நாம் சமைக்கிறோம். The next one is यह वह, that means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. If it is boy, यह पकाता है. Girl, यह पकाती है. Boy, वह पकाता है. Girl, वह पकाती है. That means he cooks, she cooks, it cooks. இவன் சமைக்கிறான், அவன் சமைக்கிறான், இவள் சமைக்கிறாள், அவள் சமைக்கிறாள், இது சமைக்கிறது, அது சமைக்கிறது. The next one is ஏ வே, that means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். Now we will see the sentence. If it is boys, ये पकाते हैं. Girls, ये पकाती हैं. Boys, वे पकाते हैं. Girls, वे पकाती हैं. That means these cook, they cook, those cook. இவர்கள் சமைக்கிறார்கள், அவர்கள் சமைக்கிறார்கள், இவைகள் சமைக்கின்றன, அவைகள் சமைக்கின்றன. தன்யவாத், நமஸ்தே.